என்னங்க என்னங்க என்னடி அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஜெரினா சொன்னா. எங்க தம்பிக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? வேலைக்காரி சொன்னமா? அது இல்லைங்க. எது இல்ல? அர்ஜுன் அவள ஜெரினாவ திட்டானா? இல்லைங்க, இப்படி புடிச்சிட்டானா. வேலைக்காரியவா? தூ டேஸ்ட்லெஸ் ஃபெலோ. டேய், ஹாய் பிக் பிரதர், வாட்ஸ் அப்? வேலைக்காரி காஃபி கொண்டு வந்தா குடிக்கலாம், சாப்பாடு போட்டா சாப்பிடலாம். அதை விட்டு டின்னர்னு நாம ஆசைப்படக்கூடாதுடா. இந்த அண்ணன் உன்னை மன்னிச்சாலும் அந்த அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டார். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ ஜரீனாவ நான் ஜரீனாவ இந்த மாதிரி கட்டி பிடிச்சி அர்ஜுன் அர்ஜுன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவுட்டிங்கே பிளான் பண்ணல. ஷாப்பிங் போனோம், அவுட்டிங், லாங் டிரைவ். நல்லா சொன்னாப்போ. இந்த ஊர்ல சுத்துறதுக்கு நமக்கு லைசன்ஸே கிடையாது. நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா என் இடுப்பை உடைச்சிருவாங்க. ஏன் உடைப்பாங்க? வைஃப் ஹஸ்பண்ட் ஒன்னா சேர்ந்து வெளியில போக கூடாதா? அது அது நீ வேற ரொம்ப அழகா இருக்கியா, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எல்லாரும் ஜெலஸா ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போலனா நானும் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு நான் ஆபீஸ் முடிச்சுட்டு டைரக்டா மாலுக்கு வந்துடுறேன். நீயும் டைரக்டா அங்க வந்துரு. ஓகே? ஹாய். ஹாய், I'll just come. Okay. நிலவேணி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரூமுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நான் முதல்ல உள்ள போவேனா, அதுக்கப்புறம் நீ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதே ட்ரையல் ரூமுக்கு நீ உள்ள வருவே. அதுக்கப்புறம் உன்னோட லிப்ஸும் என்னோட லிப்ஸும் கலந்து. போதும், அந்த அளவுல சர்ப்ரைஸ்லாம் இல்ல. உனக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கி தரலான்னு இருக்கேன். கோன் ஐஸ்கிரீமா? இந்த சாக்லேட் எல்லாம் விட்டுட்டு என்னைக்கிட்ட என்ன பத்தி யோசிப்ப? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நாம ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு மார்னிங் ஷோ போறோம். மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு மேட்னி ஷோ போறோம். மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ மட்டும் வீட்ல பிளான் பண்ணிக்கலாம். என்ன? ஓகே. ஏயா, உனக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். என்ன சார், நம்ம கேஸ்ல ஜெயிக்க போறோமா? இல்ல, இன்னையோட உன் கேஸை விட்டுறலாம்னு இருக்கேன். அது ஏன் சார்? தோத்து போக போதுயா, போயிட்டு வாயா. சரியான ஆளியா சார். சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? நீங்க செத்து போயிட்டீங்க. ஐயோ, நீங்க என்ன அடிங்க, மிதிங்க, கொல்லுங்க. நீங்க ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டீங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஜாண்டிஸ் வந்து செத்து போகிறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரியா? ஆமா சம்மாடி. இங்கேயே நின்னுட்டு இருந்தேன்னா நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். போடா. என்னையா, ஃபேமிலியோட வந்திருக்கியா? இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். தனியா வந்திருக்கன்ற? 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருக்க? உங்களுக்கு தான். தேங்க்யூ. என்ன? வா. என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? நில்லு. உன் வைஃப் எங்க போயிருக்கா? ஷாப்பிங் போயிருக்கா சார். யார் கூட போயிருக்கா? யார் கூட போக மாட்டா சார், தனியா தான் போவா. அர்ஜுன், என்னாச்சு உனக்கு? அங்க சட்டை வாங்கினா பேண்ட் ஃப்ரீயா கிடைக்குதா, அதான் போறேன். அர்ஜுன், எங்க எங்க அவன்? அர்ஜுன், பாத்ரூம் உள்ள இருக்குப்பா. பாத்ரூம்லயா? டேய், நீ வெட்டியா இருக்க, நான் வைத்தறிச்சல்ல இருக்கேன். காமெடி பண்ணாத. உன் தம்பி இங்க வரட்டும், அவனை கொன்னுட்டு அவன் போட்டோவுக்கு மாலைய போடுறேன். என்ன மாமா சொல்றீங்க? அவன் பெட்ரூம்ல தானே படுத்துட்டு இருக்கான். பெட்ரூம்ல இருக்கானா?
மால்ல அவனை நான் பார்த்தனே. டேய் அர்ஜுன், அர்ஜுன். என்னப்பா நீங்க நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? எங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டு உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னா எப்படிடா? சொல்லு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த? ஃபுல் ஸ்லீப்ல இருந்தேன். ஃபுல் ஸ்லீப் இல்லடா, ஃபுல் ஸ்விங்ல இருந்த. மாடி வீட்டு பொண்ணோட. ராமராமா ராமராமன்னு சொல்லி அந்த ராமன் பேரை கெடுக்காத. ஃப்ரெண்டோட பைக் ஓட்டு, ஃப்ரெண்டோட பர்ஸ கூட எடு. ஆனா ஃப்ரெண்டோட வைஃப். அப்பா ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கேன் மேல ரூமர்ஸையும் கௌரவமா வாழ்ற அந்த பொண்ணு மேல காசிப்ஸையும் கிரியேட் பண்ணாதீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், நல்ல டாக்டர் கிட்ட போய் காமிப்பா. ஆமா மாமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க என்ன சந்தேகப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை போய் சந்தேகப்பட்டிருக்கீங்க. எனக்கு மனசு சுத்தமா சரியில்லை. ஒரு 2 நாளைக்கு மோதில முடிக்காதீங்க. அப்ப நான் பார்த்தது போய். அப்பா எஸ் நெல்லுமா, ஏப்பம் விட்டாலே சாப்பிட்டத சொல்ற ஆளு நானு. எங்க போயிட்டு வரேன்? ஷாப்பிங் போயிட்டு வரேன். கரெக்ட் ஆன்சர். எந்த ஷாப்பிங் மால் போயிட்டு வரேன்? மஞ்சிரா மால்க்கு. இதுவும் கரெக்ட் ஆன்சர். யார் கூட போயிட்டு வரேன்? என் வீட்டுக்காரோட. இது மட்டும் ராங் ஆன்சர். ராங் ஆன்சர் ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரோட தான் போனேன். டேய், நம்ம வீட்டு பையன் கூட போயிட்டு அவன் வீட்டுக்காரன் கூட போனன்னு போய் சொல்றா பாரு. டாட், ஆர் யூ மேட்? தேவையில்லாம அந்த பொண்ணை பேடாக்குறேன். உன்னை அந்த கார்டு கூட மடிக்க மாட்டான். இவனை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. 2 லாயரும் சும்மா வெட்டியா இருக்கீங்க போல. என்ன இங்க மீட்டிங்? எங்க டிஸ்கஷன் உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? உன் வைஃப பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? பியூர் கோல்டு சார் அவ. உன் ஃப்ரெண்ட பத்தி? ஃப்ரெண்டுல டைமண்ட் சார் அவ. ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் ஃப்ராடு. ஏன் சார் என்னாச்சு? என் பையன் உன் வைஃப் ஜிந்தாத்தா ஜிந்தா 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 ஜிந்தா. சார் எங்கள மாதிரி டீசன்ட் டிக்னிஃபைடு ஃபேமிலியை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறதா? நான் உன்னை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன். ஆமா. உன் வைஃபும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்ததை நான் சொன்னேன். ஆமா. 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் போக வேண்டியதுதானே? ஏன் தனித்தனியா ஷாப்பிங் போறீங்க? ஏன் தனியா செய்ய கூடாதா? சரி, 2 பேரும் ஒன்னா வர வேண்டியதுதானே? ஏன் தனித்தனியா வரீங்க? ஆமா, இது வீடா இல்ல கோர்ட்டா? எனக்கு புரியல. அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஓனர் அண்ட் டேரண்ட் மஸ்ட் பி லைக் அண்ட் ஃபிஷ் அண்ட் வாட்டர், நாட் லைக் ஃபிஷ் அண்ட் ஃபிஷர்மேன். வாட்? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதுல அர்த்தமே இல்லன்னா எங்க சாமான தூக்கி வெளியே போட்டுங்க, நாங்க கிளம்புறோம் எங்க வேலையை பார்த்துட்டு. மிஸ்டர் ராஜநாராயணா, உன்னதான். உங்க அப்பா எப்ப தூங்குவார்னு என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வர்றேன். அதுக்கு இல்லடா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டனா இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? சௌந்தர்யா, என்னவா இருந்தாலும் உன்ன மாதிரியே இருக்கா பொண்ணு. நான் தான் கன்ஃபியூஸ் ஆவறனோ? சாமி முடியல. நான் மாட்டோம் தான் நினைச்சேன்டா மச்சான். ஏன்டா இவ்வளவு வித்தியாசமா இருக்காரு உங்க அப்பா? ஏர்போர்ட்ல கூட இவ்வளவு கேள்வி கேட்டதில்லடா. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. நீ பாத்து போயிட்டு வா. சரிடா. வாழ்வே மாயம். இது யாரும் வர மாதிரி இருக்கு. ஐயோ, இது வேற மாட்டிக்கிச்சே. ஐயோ, கடவுள் வர்றானே. பகல் முடிஞ்சதும் ராத்திரி வர மாதிரி இருட்டினதுக்கு அப்புறம் இந்த ஏணி இங்க எப்படி வருது? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ஏணியில ஏறி போய் என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களுக்கு ஏணி ஏறுற வயசாப்பா? ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா ஏறி போய் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த வயசுலயுமா? நீங்க ரொம்ப டூ மச்ப்பா. 100% இருக்கு. மேட்ரு விஷயம்லாம் சரிப்பா, நாளை அம்மா ஃபீல் பண்ணுவாங்கப்பா. டேய், அம்மா எதுக்குடா ஃபீல் பண்ண போறா? நீங்க அம்மா மாதிரி இருக்குன்னு மேல இருக்கிற பொண்ணுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? இறங்கடா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி என்னையே சந்தேகப்படுறியா? எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிடுச்சு. என்ன சீக்கிரமா தூங்க சொல்லிட்டு இங்க வந்து ஏணி ஏறிட்டு இருக்கீங்க. என்ன போய் சந்தேகப்படுற? ஏணி போடுதாப்பா? நான் எடுத்துட்டு வரலடா. இந்த ஏணி எப்படி இங்க வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க வந்தேன். நரைச்சு போன என் முடிக்காவது கொஞ்சம் மரியாதை கொடு. எது காலையில எழுந்தது கலர் பண்ணுவீங்களா அந்த முடிக்கா? மாமா, இப்பவே லேட் ஆயிடுச்சு, முதல்ல போய் படுங்க.
சீச்சி உங்ககிட்ட நான் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன்.